அன்பார்ந்த யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களே, இந்த லெக்சரில் நான் வந்து ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ப்ரெசன்டேஷனை நான் ரொம்பவே சுருக்கமாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போகலாமா? ரைட். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்னென்னா, கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸில் ஸ்டெபிலிட்டியோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிறது. அடுத்தது வந்து போல்ஸை பொறுத்து எப்படி ஸ்டெபிலிட்டி வருதுன்னு அனலைஸ் பண்ணுறது. அடுத்தது ஸ்டெபிலிட்டிக்கு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இன்ட்ரடக்ஷன். ஸ்டெபிலிட்டினா என்னன்னா, இன்புட்டில் இருக்கக்கூடிய சின்ன சேஞ்சஸோ, இனிஷியல் கண்டிஷன்ஸ்லேயோ இல்லை சிஸ்டம் பேராமீட்டர்ஸில் இருக்கிற சேஞ்சஸ்ஸு அவுட்புட்டில் பெரிய சேஞ்சஸ் வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5 வோல்ட் இன்புட்டை நம்ம எடுத்துக்கலாம். டிசி இன்புட் 5 வோல்ட்டு. இந்த மாதிரி அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 இனிஷியல் கண்டிஷன்ஸில் வர மாதிரி அவுட்புட்டு வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து சைனிசாய்டல் ஆகி டேம்ப் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகுது. 5 வோல்ட்டுக்கே செட்டில் ஆகுது. அதாவது டிசையர்டு அவுட்புட் இன்புட்டுக்கே அவுட்புட்டு செட்டில் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவுட்புட்டு ட்ராக்ஸ் த இன்புட் சிஸ்டம் ஸ்டேபிள்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டோட மேக்னிடியூடை 5லேருந்து 4 வோல்ட்டுன்னு ஒரு ஸ்மால் சேஞ்சு நான் கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு அவுட்புட்டு வந்து நான் ஹைலைட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரியே எனக்கு வந்து 4 வோல்ட்டில் செட்டில் ஆகி சைனசாய்டல் டேம்படாக வந்துச்சுன்னா, இன்புட்டை வந்து அந்த 4 வோல்ட் இன்புட்டை ட்ராக் பண்ணி எகெயின் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்மால் சேஞ்சஸ் நான் இன்புட்டில் பண்ணது வந்து அவுட்புட்டை அந்த அளவுக்கு தான் பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணும்பொழுது எனக்கு அவுட்புட்டு வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சைனசாய்டல் ஆசிலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்ற மாதிரி இருந்ததுன்னா டயத்தை பொறுத்து, அப்போ வந்து என்ன ஆகும், ரெஸ்பான்ஸு ஆசிலேட்டரின்னு சொல்லுவோம். அப்போ சிஸ்டம் வந்து என்னன்னா அன்ஸ்டேபிள். சப்போஸ் எனக்கு அவுட்புட்டு வந்து இனிஷியல் கண்டிஷன் இனிஷியலாக ஒரு 2 வோல்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பித்து எனக்கு ஆசிலேட்டரி ஆகி வந்துடுது அப்படின்னா அங்கேயும் வந்து சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளான ஆசிலேட்டரியாக இருக்கிறனால. சப்போஸ் இனிஷியல் கண்டிஷன் வந்து 2 வோல்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அவுட்புட்டு, ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து ஆசிலேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சு செட்டில் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் சிஸ்டம் ஸ்டேபிள்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்மால் சேஞ்சஸ் இன் இன்புட்டை இனிஷியல் கண்டிஷன் சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் வந்து அவுட்புட்டை அதிகமாக அஃபெக்ட் பண்ணலைன்னா சிஸ்டம் ஸ்டேபிள். எந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் அவுட்புட்டு இன்புட்டை ட்ராக் பண்ணிச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள். எல்லா ப்ராக்டிக்கல் சிஸ்டமே ஸ்டேபிள் ஆப்ரேட்டிங் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணாதான் எதுக்காக அந்த சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து எல்லா ப்ராக்டிக்கல் சிஸ்டமே ஸ்டேபிள் ஆப்ரேட்டிங் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அவுட்புட் ஃபாலோஸ் த இன்புட்னா சிஸ்டம் ஸ்டேபிள்னு சொல்லலாம். நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் இருக்குது, லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம் இருக்குது, நான் லீனியர் சிஸ்டம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாசிக்கல் கண்ட்ரோலில் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் பற்றி மட்டும் தான் படிக்க போகிறோம். அதனால லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி மட்டும் எப்படின்னு பார்த்தா போதும். அது ஸ்டேபிளாக இருக்கணும்னா 2 நோஷன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு நோஷன் என்னென்னா, இன்புட் பவுண்டடாக இருந்து அவுட்புட் பவுண்டடாக இருந்ததுன்னா பிபோ ஸ்டேபிள் அல்ல பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். சப்போஸ் அவுட்புட் வந்து 0 ஆயிடுது, இன்புட்டே இல்லை, இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் சிஸ்டம் வந்து அவுட்புட் வந்து 0 ஆயிடணும். ஆனால் இனிஷியலாக 0 வராது அவுட்புட். ஏன்னா எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ்னால கொஞ்சம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் சம் டைம் வந்து அந்த அவுட்புட்டு 0 ஆயிடுச்சுன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் அதை வந்து அசிம்டோட்டிக்கலி ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஜென்ரலாக லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் வந்து பிபோ ஸ்டேபிளாக இருந்தால் கண்டிப்பாக அது 0 இன்புட் ஆர் அசிம்டோட்டிக்கலி ஸ்டேபிளாக இருக்கும். அதனால வந்து அசிம்டோட்டிக் ஸ்டெபிலிட்டியான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிபோ ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் தெரியும்.
C of s by R of s equal to G of sங்கிறது தெரியும். ரேஷியோ ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு இன்புட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேர். அந்த G of sங்கிறது தான் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இருந்து C of s R of s equal to G of s. அப்போ C of tங்கிறது என்னென்னா L inverse of G of s into R of s. கன்வல்யூஷன் பிரின்சிபிள் படி எப்படி எழுதலாம்னா அந்த C of tயை வந்து இன்டகிரல் 0 to infinity G of t R of t minus tau G of tau R of t minus tau d tauன்னு பார்க்கலாம். இதே மாதிரியான ஒரு இது வந்து லெக்சர் அதாவது 7bல லெக்சர் 7bல ஜெனரலைஸ் எரர் பார்க்கும்பொழுது இதே மாதிரி இந்த W of s வச்சு போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பிபோ ஸ்டெபிலிட்டி செக் பண்ணோம். அதாவது இன்புட் பவுண்டடாக இருந்ததுன்னா அவுட்புட் பவுண்டடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். அவ்வளோதான். அதனால நான் என்ன பண்ணுறேன், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த அவுட்புட் நான் எடுக்கிறேன். அப்போ நான் வந்து அந்த இன்டெக்ரேஷனுக்கு அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிரின்சிபிள் இருக்குது. என்ன பிரின்சிபிள்னா, எப்பயுமே அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேத்தமேட்டிக்ஸ் பிரின்சிபிள். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரண்ட். அப்போ இன்டெக்ரண்ட் G of tau R of t minus tau. அப்போ லீனியாரிட்டி பிரின்சிபிள் படி மாடுல் ஆஃப் G of tau மாடுலஸ் ஆஃப் R of t minus tauன்னு அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து R of t வந்து பவுண்டட்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா அதோட மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா ஒரு m1 விச் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. டெஃபினட்டாக அது ஒரு கான்ஸ்டன்ட்டு லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. சப்போஸ் நான் வந்து டைம் டிலே பண்ணுறேன், டைம் டிலே வந்து ஒரு t டைம் நான் ஷிஃப்ட் பண்ணேன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மேக்னிடியூடு தான் ஒரு t சாம்பிள்ஸ் அப்படி ஷிஃப்ட் ஆகி வரும். அப்போ அதனால பவுண்டட்னஸ் மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பவுண்டட்னஸ்ஸு மாறவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்புட்டோட டைம் ஷிஃப்டை மாற்றுறதுனால R of t minus tau பவுண்டட் ஆகிறதில்ல. அப்போ R of t பவுண்டட்னா R of t minus tauவும் பவுண்டட் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மாடுலஸ் ஆஃப் R of t லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு m1 லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு எடுத்தனால மாடுலஸ் ஆஃப் R of t minus tauவும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு m1 லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம் ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால. அப்போ இன்டெக்ரல் 0 to infinity மாடுலஸ் ஆஃப் G of tau தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா G of tau மாடுலஸ் தான் இன்சைட் த இன்டெக்ரேஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கணும்னா m1 கான்ஸ்டன்ட்டு. அப்போது இன்டெக்ரல் 0 to infinity மாடுலஸ் ஆஃப் G of tau டி tau வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூவாக இருக்கணும். அந்த வேல்யூ வந்து நிச்சயமாக இன்ஃபினிட்டியை விட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடுலஸ் ஆஃப் G of tau வந்து அந்த G of tau தான், அதாவது அந்த G of t தான் வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ அப்சல்யூட் இன்டெகிரபிலிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா ஃபைனலாக அவுட்புட்டோட மேக்னிடியூடு வந்து m2 ஆகிறது அந்த G of tயை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா G of tங்கிறது என்னன்னா G of t G of tau ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இன்டெக்ரல் 0 to infinity f of x dxங்கிறத இன்டெக்ரல் 0 to infinity g of x dxன்னு எழுதலாம். ஏன்னா நம்ம வந்து வேரியபிள் மாற்றுறதுனால வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரேஷன் டெஃபினிட் இன்டெக்ரலில் மாற போகிறதில்ல. அதனால G of tயை வந்து பார்த்தாலே போதும். அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் G of sங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் G of t டிசைட் பண்ண போகுது. இப்போ வந்து அந்த G of s ஓட இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணால் என்ன வரும்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட போல்ஸு தான் அந்த G of tயை டிசைட் பண்ண போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த G of tயை இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம்னா இப்போ C of s equal to G of s into R of s இம்பல்ஸ் இன்புட்டுங்கும் பொழுது R of s ஒன்றுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில். அப்போ வந்து C of s equal to G of s, அப்போ வந்து G of t equal to L inverse of G of sனா என்ன மீனிங்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட போல்ஸ் தான் வந்து டிசைட் பண்ண போகுது G of tயை. அப்போ லொக்கேஷன் ஆஃப் போல்ஸ் தான் ஸ்டெபிலிட்டியை டிசைட் பண்ண போகுது. அதனால இப்போ லொக்கேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து எப்படி ஸ்டெபிலிட்டியை
டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5/s+2ங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா -2ன்னு ஒரு போல் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் ரியல் பார்ட்டு. ஸோ அதுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சா e⁻²t டேர்ம் இருக்குது. அதை பார்த்தாலே என்ன தெரியுதுன்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிகே டேர்ம் இருக்கிறனால அப்படியே g வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடுலஸ் ஆஃப் g வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலாக 0 ஆகுது. அப்போ இன்டகிரல் மாடுலஸ் ஆஃப் g dt வந்து ஃபைனைட்டு, தர்ஃபோர் சிஸ்டம் ஸ்டேபிள். சப்போஸ் போல் வந்து பாசிட்டிவ் ரியலாக இருந்துச்சுன்னா அதே 5/s-2 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போல் வந்து ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 × e⁻²t. அப்போ e⁻²tங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸு. அப்போ என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா இன்டெக்ரல் 0 to ∞ மாடல் ஆஃப் g கண்டுபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக இன்ஃபைனைட்டு, அதனால அன்பவுண்டட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், அதனால அன்ஸ்டேபிள். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா போல்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ரியலாகவும் லெஃப்ட் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் இருந்ததுன்னா நிச்சயமாக இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பவுண்டடு, தர்ஃபோர் சிஸ்டம் ஸ்டேபிள். ஒரு போல் ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் பாசிட்டிவ் ரியல் பார்ட் இருந்தால் கூட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அன்பவுண்டடு, சிஸ்டம் அன்ஸ்டேபிள். சப்போஸ் மற்ற லொக்கேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா எப்படி வருதுங்கிற ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம். சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் போல்ஸாக இருக்குது, நெகட்டிவ் ரியல் பார்ட்டு ஆனால் வந்து இமேஜினரி பார்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா காஞ்சிகேட்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது 5/s² + 2s+2ன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா s+1 + jன்னு ஒரு டினாமினேட்டர் வரும், s+1 - jன்னு ஒரு டினாமினேட்டர் வரும். இதில் நம்ம g இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி போட்டு ஃபைனலாக போட்டால் 5 × e⁻t sin t வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா e⁻t டேர்ம் இருக்குது, அப்புறம் sin t இருக்குது. வெறும் சைன் மட்டும்னா எப்பயுமே ஆம்ப்ளிடியூடு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டுருக்கும். அப்போ sin tங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா இமேஜினரி பார்ட்டை பொறுத்து இருக்குது. அப்போ இமேஜினரி பார்ட்டு தான் ஆசிலேஷனை கொடுக்குது. அப்போ ரியல் பார்ட் அந்த -1ங்கிறது தான் e⁻t வருது. அப்போ ரியல் பார்ட்டு தான் அந்த e⁻t வருது. இதைத்தான் நம்ம -ζω n ± jω n √1 - β² போல்ஸ் செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு நம்ம பார்த்தோம். அங்கே வந்து e⁻−ζω nt ஒரு டேர்ம் வந்தது. ஸோ அந்த -ζωங்கிறது ரியல் பார்ட்டு, நெகட்டிவ் ரியல் பார்ட்டு. அந்த ω_d தான் அந்த ω_dt. அப்போ இதுலேருந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா போல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்து ரியல் பார்ட் வந்து நெகட்டிவாவோ இல்லாட்டி லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் இருந்துச்சுனாலோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு சைனசாய்டலாக டேம்ப்டாக இருக்கும். அப்போ டேம்ப்டு சைனசாய்டாக இருக்கும். அப்போ ஆசிலேஷன்ஸ்லாம் ஏதாவது 0 ஆகிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள்னு அர்த்தம். தேர்ஃபோர் சிஸ்டம் வந்து ஸ்டேபிள். சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் போல்ஸு பாசிட்டிவ் ரியல் பார்ட்டில் இருக்குது, அதாவது ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ s² - 2s + 2 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா s−1 - jனும் s−1 + jன்னு வரும். ஸோ அதை ஃபைனலாக நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து சிம்பிளிஃபைலாம் பண்ணால் 5 × e⁻t sin t வரும். ப்ரீவியஸ் கேஸில் 5 e⁻−t sin t. ஸோ இந்த இடத்துல 5 e⁻t sin t. அப்போ இதுலேருந்து e⁻tனா எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ sin t வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் டேர்மில் வரனால g வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அன்பவுண்டடாக இருக்குது. அங்கே ப்ரீவியஸ் கேஸில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் டிகே ஆச்சு, இங்கே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அன்பவுண்டடு, அதனால சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் ரியல் பார்ட்டில் ஒரு போல் இருந்தாலே ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் சிஸ்டம் அன்ஸ்டேபிள். சப்போஸ் ஒரு போல் ஆரிஜினில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1/s. அப்போ g எடுத்தோம்னா 1ன்னு வரும். அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன வரும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வரும், 0 ஆகாது. அப்போ நெய்தர் டீகேயிங் நார் டிக்ரீஸிங்காக இருக்கும். அதனால இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது இன்டகிரல் 0 to ∞ g dt கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது இன்ஃபினிட்டின்னு வரும். சப்போஸ் இன்புட் வந்து அந்த சிஸ்டம் போல் மேட்ச் ஆகாமல், அதாவது r(s) 1/sன்னு வராமல்
இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு வந்து ஜீரோவாக ஆகலைன்னா கூட அதை வந்து ஸ்டேபிள்னு எடுத்துக்கலாம். அதனால் மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் 2 போல்ஸ் ஆரிஜினில் இருக்குன்னா 1/s² வரும். அப்போ வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து g of t வந்து tன்னு வரும். ஏன்னா டபுள் போல்ஸுங்கிறதுனால போல்ஸ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 2ங்கிற s² டேர்ம்னால வர்றனால அதனால இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஸ்கொயராக அப்படியே ஒரு ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது g of t. அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity modulus of g of t dt வந்து இன்ஃபினிட்டியாக வரும். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அன்பவுண்டட் அன்ஸ்டேபிள். சப்போஸ் நான் ரிப்பீட்டட் போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸில் இருக்குது, அதாவது காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இருக்குது ஆனால் ரியல் பார்ட் 0 ஆனால் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். 5/s² + 1னா s + j × s - jன்னு வரும். இதுக்கு g of t கண்டுபிடிச்சோன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் பண்ணி கண்டுபிடிச்சா 5 sin t வரும். அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்னா சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸாக வரும், அதாவது நெய்தர் டீகேயிங் நார் டிக்ரீசிங்னு வரும். அப்போது சப்போஸ் ஆர் ஆஃப் எஸ் வந்து சைன் அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா, அதாவது இன்புட்டு வந்து சிஸ்டம் போலோட மேட்ச் ஆகலைன்னா மார்ஜினலி ஸ்டேபிள்னு வரும். இல்லாட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த s² + 1 ஹோல் ஸ்கொயர்னு ஆகி அங்கே ஒரு டி டேர்ம் அந்த மாதிரி வந்துடும். அதை தான் சொல்ல வரேன். சப்போஸ் இமேஜினரி ஆக்சிஸில் ரிப்பீட்டட் போல்ஸ் இருக்குது அப்படின்னா s² + 1 ஹோல் ஸ்கொயர்னு வர்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதாவது அந்த போல் அட் ஆரிஜின் டபுள் போல்ஸ் அட் ஆரிஜின் வந்த மாதிரியே இதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது 2.5 sin t - 2.5 t cos t. 2.5 sin tங்கிறது சைனசாய்டல் ஆசிலேஷன்ஸ் தான். இதில் 2.5 × t × cos t, காஸ் வந்து டீயால் மல்டிப்ளை ஆகிறனால அப்போ அந்த கொசைடல் ஆசிலேஷன்ஸ் என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்க்ரீஸ் ஆகிறனால அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அன்பவுண்டட், தேர்ஃபோர் சிஸ்டம் அன்ஸ்டேபிள். அப்போ இந்த 7 எக்ஸாம்பிள்லேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா போல்ஸுமே லெஃப்ட் ஆஃப் விஸ்பிளைனில் இருந்துச்சுன்னா, ரியலாக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஆஃப் விஸ்பிளைனில் இருந்துச்சுன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு கண்டிப்பாக பவுண்டடாக தான் இருக்கும். தேர்ஃபோர் இன்டெக்ரல் 0 to infinity g of t dt மாடுலஸ் வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அப்போ சிஸ்டம் வந்து டெஃபினட்டாக ஸ்டேபிள். சப்போஸ் ஏதாவது ஒரு போல் ரைட் ஆஃப் விஸ்பிளைனில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அன்பவுண்டடாக தான் இருக்கும், சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். சப்போஸ் எல்லா போல்ஸும் லெஃப்ட் ஆஃப் விஸ்பிளைனில் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு சில போல்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக இமேஜினரி ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள்னு எடுக்கலாம். எப்போனா சிஸ்டம் போல்ஸ் வந்து இன்புட்டோட மேட்ச் ஆகலைன்னா. சப்போஸ் ஏதாவது போல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இமேஜினரி ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆனால் நிச்சயமாக சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும், மற்ற போல்ஸ்லாம் லெஃப்ட் ஆஃப் விஸ்பிளைனில் இருந்தாலும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இந்த எல்லா அப்சர்வேஷன்ஸையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு 3 பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். கேரக்டரிசிகேஷன் எல்லா ரூட்ஸும் நெகட்டிவ் ரியல் பார்ட்ஸ் இருந்தால் சிஸ்டம் ஸ்டேபிள், ஏதாவது ஒரு ரூட்டுக்கு பாசிட்டிவ் ரியல் பார்ட்டை ரிப்பீட்டட் ரூட்ஸ் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ் இருந்தால் கூட சிஸ்டம் அன்ஸ்டேபிள். சப்போஸ் கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபைடு ஆனால் இமேஜினரி ஆக்சிஸில் 1 or more நான் ரிப்பீட்டட் போல்ஸ் இருக்குன்னா சிஸ்டம் மார்ஜினலி ஆர் லிமிட்டட்லி ஸ்டேபிள். எப்போன்னா சிஸ்டம் போல்ஸு இன்புட்டோட மேட்ச் ஆகலைன்னா. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலான்னா ஸ்டெபிலிட்டியை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ஸ்டெபிலிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம், ஸ்டெபிலிட்டி எதுக்காக இம்பார்ட்டன்ட்னு பார்த்துட்டோம். அப்புறம் வந்து எங்கே வந்து போல்ஸ் எல்லாம் இருக்கணும் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். 3 types ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்குது: அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி, கண்டிஷன் ஸ்டெபிலிட்டி, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. சப்போஸ் சிஸ்டம் வந்து எல்லா வேல்யூஸ் ஆஃப் பேராமீட்டருக்கும் வந்து சிஸ்டம் ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னா அப்சல்யூட்லி ஸ்டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் s² + ks + 2 = 0 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இந்த கேவோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக இதுக்கு நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமாக அது வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஏன்னா ரூட்ஸ் வந்து நெகட்டிவ் ரியல் பார்ட்ஸ் இருக்குது. கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டியில் என்னென்னா சிஸ்டம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எ கண்டிஷன் தான் ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது ஒரு பேராமீட்டரோட சில ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ்க்கு மட்டும் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், s³ + s² 2s² + ks + 5 = 0 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா
இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து எந்த கண்டிஷனில் ஸ்டேபிளாக இருக்கும்னா கே கிரேட்டர் தேன் 2.5 ஆர்னு மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிஷன் ஸ்டெபிலிட்டிங்க. ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்னன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியை இன்னொரு ஸ்டேபிள்ஸோட கம்பேர் பண்ணுறோன்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா டிரான்சியன்சி எவ்வளோ வேகமாக டைஅவுட் பண்ணுதுங்கிறத அதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுறோம். அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிஸ்டம் ஸ்டெடி ஸ்டேட்டு போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். எவ்வளோ தூரம் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா பேர் ஆஃப் ரூட்ஸ் ஆர் ரூட்டோட ரிலேட்டிவ் செட்டிலிங் டைம்ஸு அது மூலமாக மெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாமினன்ட் ரூட்ஸோட ரிலேட்டிவ் செட்டிலிங் டைம்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணான்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பார்க்கும்பொழுது டாமினன்ட் ரூட்ஸோட இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு தேர்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நான் சொல்ல வரேன். சப்போஸ் ரூட்டோ பேர் ஆஃப் ரூட்ஸோ வந்து இமேஜினரி ஆக்சஸில் லெஃப்ட் ஆஃப் வெஸ்ட் பிளேனில் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபார்தராகவே மூவ் ஆச்சுன்னா சிஸ்டம் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். சிஸ்டம் ஏல பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ரூட்ஸ் வந்து -3 + j -3 - j. சிஸ்டம் பியில் வந்து டாமினன்ட் ரூட்ஸு -1 + j -1 - j. மற்ற ரெண்டு போலை பற்றி நம்ம மறந்துடலாம், அது தேவையில்லை, நான் டாமினன்ட் போல்ஸு. அதாவது சிஸ்டம் ஏவை பொறுத்தவரையில் டாமினன்ட் போல்ஸும் சிஸ்டம் பியை பொறுத்தவரை டாமினன்ட் போல்ஸை மட்டும் பார்த்தா போதும் ரெண்டுக்குமே. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஏவோட டாமினன்ட் போல்ஸ் வந்து சிஸ்டம் பியோட டாமினன்ட் போல்ஸை விட மோர் நெகட்டிவ் இருக்கிறனால ரிலேட்டிவ் செட்டிலிங் டைம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஏக்கு வந்து அதாவது -ஜீட்டா ஒமேகான்னு இருக்கு இல்லையா, அதாவது ஜீட்டா ஒமேகான் = 3, அந்த 1/ஜீட்டா ஒமேகான் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜீட்டா ஒமேகான்னு. அப்போது 1/3ன்னு வரும். வேறஸ் இங்கே வந்து 1/1 வரும். ஸோ 1/3 வந்து 1/1 விட ரொம்ப கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டம் ஏவோட ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி சிஸ்டம் பியை விட ஜாஸ்தின்னு சொல்லலாம். அல்ல சிஸ்டம் ஏவோட டிரான்சியன்ஸு சிஸ்டம் பி டிரான்சியன்ஸோட வேகமாக டை அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ சிஸ்டம் ஏ மோர் ஸ்டேபிள் தேன் சிஸ்டம் பி. அப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்கலான்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஜஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பார்த்த உடனே எப்படி சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a0s + a1 = 0ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ரியல், a0 a1 ரெண்டுமே ரியல். இப்போது போல் கண்டுபிடிச்சோன்னா -a1/a0ன்னு வரும். ஸோ இப்போ a1 a0 ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எஸ் இஸ் கோயிங் டு பி வந்து நெகட்டிவாக வரும். இப்போ எஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போல் நெகட்டிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா போல் நெகட்டிவ் ரியலாக இருக்கனால சிஸ்டம் வந்து ஸ்டேபிள். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா கோஎஃபிஷியன்ட் போத் பாசிட்டிவாக இருக்கனால சிஸ்டம் ஸ்டேபிள். சப்போஸ் ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருக்குது, a1 a0 நெகட்டிவாக இருக்குன்னா எஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ ரூட் வந்து பாசிட்டிவ் ரியல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். அப்போ ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் ஆச்சுன்னா நிச்சயமாக சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது. சப்போஸ் ஒரு கோஎஃபிஷியன்ட் a1 மிஸ் ஆகுது, a0 மிஸ் ஆகுதுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா a0 மிஸ் ஆகுதுன்னா 0th ஆர்டர் சிஸ்டம் ஆயிரும். அதனால a1 மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா a0 s = 0ன்னு வரும். அப்போ s = 0 போலட் ஆரிஜனாக இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிள் ப்ரொவைடட் இட் டசன்ட் மேட்ச் வித் தி இன்புட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே லொகேஷன் ஆஃப் போல்ஸ் இன் எக்ஸ்பிளைன் ஃபார் ஸ்டெபிலிட்டியில் பார்த்துருக்கோம். சப்போஸ் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் a0s² + a1s + a2 = 0 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து a0 a1 a2லாம் ரியல்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா -b ± √b² - 4ac/2a வச்சு போட்டோம்னா -a1 ± √a1² - 4a0 a2 ஹோல் திங் டிவைடட் பை 2a0 அப்படின்னு வரும். சப்போஸ் எல்லாம் a0 a1 a2 பாசிட்டிவாக இருந்தால் நிச்சயமாக 4a0 a2 வந்து a1² அதாவது இன்சைட் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது a1 விடையே லெஸ்ஸாக இருக்கும். சப்போஸ் a1 a0 a2 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ -1 ± 1 - 4ன்னு வரும். அப்போது 1 - 4ங்கிறது -3ன்னு வருமா? அப்போ √−3. அப்போது -1 ± √−3/2ன்னு வரும். அதாவது -1 ± j√3/2ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? -1 + j√3/2
-1 - j√3/2. அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் ரியல் பார்ட்டு, காம்ப்ளெக்ஸ் வித் நெகட்டிவ் ரியல் பார்ட்டு. சப்போஸ் அப்படி இல்லாமல் சப்போஸ் ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் a1 வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கலாம், a1 -1 வச்சுக்கலாம், a0 a2 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து -a1ங்கிறது +1 ஆயிரும். +√a1² - a0 வந்து 1 - 4 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா -3ன்னு வரும் உள்ளுக்குள்ளே, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே டிஸ்கிரிமினன்ட்டு. அப்போ போல்ஸ் என்ன வரும்னா 1 ± j√3/2ன்னு வரும். 1 ± j√3/2ன்னு வர்றனால பாசிட்டிவ் ரியல் பார்ட்டு. அப்போ பாசிட்டிவ் ரியல் பார்ட் வர்றனால நிச்சயமாக சிஸ்டம் அன்ஸ்டேபிள். சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் a1 a2 மிஸ் ஆகுது, a1 மிஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டோன்னா a0 square = -a2, அதாவது s² = -a2/a0. அப்போ s ± j√a2/a0 அப்படின்னு அர்த்தம். நான் ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் த ஜேமேக் ஆக்சிஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து கண்டிப்பாக சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள்னு அர்த்தம். சப்போஸ் a2 மிஸ்ஸிங்னா a0² + a1s என்ன ஆகிடும்னா s × a0s + a1 = 0ன்னு ஆயிரும். அப்போ s = 0ன்னு ஒன்று வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a0s + a1 = 0ல் s = -a1/a0ன்னு வரும். அப்போ ஒரு போலட் ஆரிஜின் வர்றனால சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். அப்போ போத் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் என்ன ஆகுதுன்னா எல்லா கேஷன்ஸும் பாசிட்டிவாக இருந்து ரியலாக இருந்ததுன்னா நிச்சயமாக சிஸ்டம் வந்து ஸ்டேபிள், ப்ரொவைடட் none of the coefficients are missing. சப்போஸ் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஏதாவது கோஎஃபிஷியன்ட் மிஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் மார்ஜினலி ஸ்டேபிள். சப்போஸ் ஒரு தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் வித் கேரக்டர் ஈக்குவேஷன் s³ + s² + 2s + 8 = 0 எடுத்துக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா போல்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா -2ன்னு ஒரு போல், 0.5 + j√15/2ன்னு ஒரு போல், இன்னொரு -0.5 - j√15/2ன்னு. இதில் -2ங்கிறது நிச்சயமாக நெகட்டிவ் ரியல், அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்டு காம்ப்ளெக்ஸ் போல்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோஎஃபிஷியன்ஸும் பாசிட்டிவ் ரியலாக சிஸ்டம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் மாதிரி இருந்தாலும் சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ்னஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து அதாவது தேவையான கண்டிஷன் தான் ஸ்டெபிலிட்டிக்கு, ஆனால் அது மட்டும் போதுமானா பத்தாது. அதனால பாசிட்டிவ்னஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ரியல் ரூட்டோட நெகட்டிவ்னஸை தான் இன்ஷூர் பண்ணுதே ஒழிய காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸோட ரியல் பார்ட்டோட நெகட்டிவ்னஸை என்ஷூர் பண்ணலை தேர்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் சிஸ்டம்க்கு. அப்போ இது ரொம்ப 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 முக்கியமான இது. அப்போ பாசிட்டிவ்னஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நெசசரி கண்டிஷன் பட் சஃபிஷியன்ட் கண்டிஷனாக இல்லை. அப்போ எப்படி ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது? ரூட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு டிடிஎஸ் அண்ட் டைம் கன்சியூமிங் ப்ரொசீஜர் ஃபார் தேர்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் சிஸ்டம்ஸு. அதனால சம் டூல்ஸு இல்லது சம் மெத்தட்ஸ் வேணும். அதை வந்து நம்ம ரூத் ஹர்விட்ஸ் க்ரைட்டீரியா நெக்ஸ்ட் மாடியூலில் நம்ம பார்ப்போம். ஸோ நான் மீண்டும் உங்களை வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.